வேதத்தின்படி எத்தனை வகையான ஞான ஸ்நானம் ஏற்கத்தக்கது? எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் படித்தீர்கள். மிகவும் தெளிவாக இருக்கிறது. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும் என்று அதில் கூறுகிறது. நாம் ஞான ஸ்நானத்தில் பெற்ற ஒரே விசுவாசம் என்று நான் நம்புகிறேன். நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று நான் நம்புகிறேன். இங்கு அநேக கள்ளர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பிசாசு கள்ளத்தனத்தின் தலைவன். தேவனின் ஒவ்வொரு சத்தியத்திற்கும் பிசாசு கிட்டத்தட்ட கள்ளத்தனமாக யோசிக்கிறான். ஞான ஸ்நானத்திற்கு ஒரு கள்ளத்தனத்தை போதிக்கிறான். கள்ளத்தனங்களில் பிசாசு போதனையின் வல்லமையை கொள்ளையடிக்க முயற்சிக்கிறான். ஞான ஸ்நானத்தின் மற்ற கள்ள வடிவங்கள் எங்கிருந்து தோன்றின? அவைகள் அனைத்தும் எங்கிருந்து வந்தன? அவைகள் சில வெவ்வேறு மரபுகளை சார்ந்தவை. மார்க் 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் படிக்கலாம். தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். கிறிஸ்து சொன்னார், அவர்கள் பெரும்பாலும் தேவ கட்டளையை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்று. ஜனங்கள் பிரபலமான மரபுகளை பின்பற்ற தேவ கட்டளைகளை ஒதுக்கி வைப்பதை அறிந்திருக்கிறோம். நீங்கள் திரும்பிச் சென்று மத்திய கிழக்கை சுற்றி பார்த்தால் வரலாற்றிலிருந்தும் தொல்பொருளிலிருந்தும் கூட தெளிவாக தெரியும். ஆரம்பத்தில் வேதாகம ஞான ஸ்நானத்தின் ஒரே முறை மூழ்குவதுதான்.